கண்ணாடி முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நின்று பரவாயில்லடா யூர் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இன்னைக்கு என்னோட சஜஷன் கூட அதுதான். கண்ணாடி முன்னாடி நின்று இங்கிலீஷ்ல பேசி பார்க்கறது. சப்போஸ் நீங்க யார்கிட்டயாவது ரொம்ப கட்டாயமா இங்கிலீஷ்ல பேசித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வர்றப்ப, உங்களுக்கு கொஞ்சம் உதறலா இருக்கிறப்ப, நம்ம வந்து பேசிடுவோமா பேச மாட்டோமா அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகிறப்ப, நீங்க வந்து கண்ணாடி முன்னாடி நின்று முந்தின நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. யூ வில் ரியலி டூ பெட்டர். நீங்க என்ன பேசணுமோ அந்த பேச வேண்டியதை இதர் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்ம்ல நீங்க எழுதியும் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை மென்டலி நீங்க நோட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க பேசி உங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா நீங்க வந்து மறுநாள் நீங்க நல்லா பேசுவீங்க போய். ஏன்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் வந்து ரொம்ப கஷ்டம். அடுத்தவங்களை ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், நம்மளை நாமளே சாட்டிஸ்ஃபை பண்றது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ். மிரர் முன்னாடி நம்ம நின்று பேசி பார்க்கறது. அப்போ நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய ஜெஸ்டர், நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய டோன் எல்லாமே வந்து நமக்கு நாமளே வந்து நோட்டீஸ் பண்ணிக்கிற மாதிரி தெரிய வரும். அப்போ எந்தெந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப கிளியரா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ் வில் ஒர்க்.